பிரிட்டனை தளமாக கொண்ட பழங்கால பொருட்களின் மையமான ஸ்வானட் டெட்ஸ்வொர்த் இந்த மண்டை ஓட்டை ஏலத்தில் வைத்தது. இது அவர்களின் கியூரியஸ் கலெக்டர்ஸ் சேல்ன ஒரு பகுதியாக விளம்பரப்படுத்தப்பட்டது. இதன் மதிப்பு $4,490 முதல் $5,132 வரை என நிர்ணயிக்கப்பட்டது. இந்த மண்டை ஓட்டுடன் தென் அமெரிக்காவின் ஜிவாரோ மக்களின் சுருங்கிய தலைகளும் மேற்கு ஆப்பிரிக்காவின் எக்கோய் மக்களின் மண்டை ஓடுகளும் விற்பனையில் பட்டியலிடப்பட்டிருந்தன. மண்டை ஓடு விற்பனைக்கு எதிர்ப்பு இந்த மண்டை ஓட்டு விற்பனைக்கு நாகா அறிஞர்கள் மற்றும் நிபுணர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கொன்யாக்கின் சொந்த மாநிலமான நாகாலாந்தின் முதலமைச்சர் இந்திய வெளியுறவு அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த செயலை மனிதாபிமானமற்றது மற்றும் எங்கள் மக்கள் மீதான காலனித்துவ வன்முறையின் தொடர்ச்சி என்று அக்கடிதத்தில் முதலமைச்சர் விவரித்தார். நாகா மக்களுக்கு அவர்களின் கடந்த காலத்தில் நடந்த வன்முறை சம்பவங்களை மீண்டும் நினைவூட்டியது. அவர்களின் தாய்நாட்டிலிருந்து வெகு தொலைவில் சேமிக்கப்பட்ட